కలిగి ఉంటారు. మీరు ప్రతి క్షణం ఆ విధంగానే ఉండాలి. అయితే ఇలా ఉండడం ఒత్తిడి కలిగించదా అంటే అస్సలు కలిగించదు. మీరు ఒక విధంగా ఉంటే మీ మానసిక పరిస్థితి కానీ, అంతర్ముఖ పరిస్థితి కానీ అసలు ఎప్పుడూ ఒత్తిడి కలగదు. భౌతికంగా అలిసిపోవచ్చు, కానీ మానసికంగా ఎప్పుడూ అలా జరగదు. ఏదైతే ఏ యంత్రమైతే సమన్వయంలో లేదో అది సంఘర్షణను కలిగిస్తుంది. ఎందుకంటే సంఘర్షణ వల్ల, ఘర్షణ వల్ల దాని లైఫ్ స్పాన్ బాగా తగ్గిపోతుంది. అదే కందెన ఉన్న యంత్రమైతే అలా కొనసాగుతూనే ఉంటుంది. దేనికైతే కందెన లేదో అది అంత బాగా పనిచేయదు. ఇప్పుడు తమిళ్లో అనువాదం వస్తుంది. ஒரு நல்ல செய்தியை சொல்லி என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இப்பொழுது உருவாக்கிய மிராக்கிள் ஆஃப் மைண்ட், மனதின் அதிசயம் என்கிற செயலி 15 மணி நேரங்களுக்குள்ளாக 10 லட்சம் பேர்களால் தரவிறக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு மகத்தான சாதனையாக கருதப்படுகின்றது. ஆனாலும் என்னுடைய இலக்கு 300 கோடி பேர்கள் அதனை தரவிறக்கம் செய்ய வேண்டும் என்பதாகும். இது தமிழில் இருக்குதுன்னு சொல்லுங்க. தமிழிலும் இந்த செயலி இருக்கிறது. மனதின் அதிசயம் அப்படிங்கிற செயலியை தமிழ்லையும் நீங்கள் தரவிறக்கம் செய்து கொள்ள முடியும். உங்கள் கையில் இருக்கக்கூடிய செல்ஃபோன் என்பது உங்களுக்கு ஏதோ தொல்லை தருவதாக, தடையாக, மனநோயை ஏற்படுத்துவதாக நினைக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் நினைத்தால் உங்கள் கையில் இருக்கக்கூடிய இந்த செல்லிடப்பேசி உங்களுடைய மனநோய்க்கு ஒரு தீர்வாக கூட மாற முடியும். எப்படி பயன்படுத்துகிறோமோ அதற்கேற்ப அதனுடைய தன்மை மாறும். தொலைத்தொடர்பு சாதனம் ஒரு சிக்கலுக்கான தீர்வின் சாதனமாக மாறப்போகிறது. இதை மேற்கொள்ளக்கூடியவர்கள் தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்தாலும் சரி, இங்கே நேரே வந்திருந்தாலும் சரி, மனநோய்க்கான ஒரு தடுப்பு முறையாக அதை பயன்படுத்துங்கள். அதை குணமாக்குவது மருத்துவர்கள் கையில் இருக்கலாம், ஆனால் வராமல் தடுக்க உங்களால் முடியும். இந்த எந்த தலைமுறைக்கும் இல்லாத ஒரு சிறப்பு நமக்கு இருக்கிறது. உட்கார்ந்த இடத்திலிருந்து கொண்டு உலகத்தோடு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. நாம் விரும்பும் விதமாக இதனை கையாள வேண்டும். மகாசிவராத்திரி என்றால் என்ன என்று ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஒரு வருஷத்தில் 13 சிவராத்திரிகள் உண்டு. அமாவாசைக்கு முந்தைய நாள் சிவராத்திரி. எல்லா சிவராத்திரிகளிலுமே ஆன்மீக பாதையில் இருப்பவர்களுக்கென்று சில சாதனைகள், ஆன்மீக பயிற்சிகள் இருக்கும். ஈஷாவிலும் அது ரொம்ப முக்கியமானது தான். இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி மிகவும் சக்திமிக்க சிவராத்திரியாக இருப்பதால் இது மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது. கோள்களுடைய நிலை, நிலவு, சூரியன் ஆகியவற்றினுடைய கோணங்கள் போன்றவையெல்லாம் ஒரு சாய்கோண சுழற்சியில் இருப்பதனால் ஒரு உந்து விசை ஏற்படுது. அதுவும் இங்கே வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் ஒரு கருணை களஞ்சியமாக இருக்கக்கூடிய வெள்ளியங்கிரி மலை இதுதான் என்னை ஈர்த்து கொண்டு வந்தது. இது